Hi dear students, welcome to this session. In this session we are going to discuss about microscope. Microscope அப்படின்றத நம்ம பயாலஜி லேபில் நம்ம பார்த்துருக்கோம். டு அப்சர்வ் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் இன்செக்ட் எக்ஸட்ரா அண்ட் வைரஸோட அதோட சைஸு அதோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நம்ம ஈஸியாக பார்க்குறதுக்கு நம்ம மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்றது திஸ் இஸ் an optical instrument and which helps us to see tiny objects. டைனி ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது வெரி ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம பார்க்குறதுக்கு இந்த மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் ஆகுது. இட் இஸ் கிளாஸிஃபைட் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ நம்ம லேபில் பார்த்துருக்கிறது தான் மைக்ரோஸ்கோப் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அதே தான். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் அனதர் ஒன் இஸ் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முன்னாடி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை போய் பார்ப்போம், என்லார்ஜாக தெரியும், அதை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், அதோட ஸ்ட்ரக்சரை ஈஸியாக பார்த்துக்கலாம். பட் இந்த செஷனில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதில் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இமேஜ் ஃபார்மேஷன் இன் மைக்ரோஸ்கோப் அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஆஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஷார்ட் ஃபோக்கல் லென்த். ஷார்ட் ஃபோக்கல் லென்த் உள்ள ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் பாருங்கள், we have to draw the diagram. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபோக்கல் லென்த்து உள்ள ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ we know that this is the principal axis and we can take another one color. So this is the focal length, sorry, principal focus. This is 2f or we can take C, and this is also focus and this is 2f. Okay, and we are going to keep the object between the, so and one more thing, optical center. So in the center, this is the optical center. Here we can take AB அப்படின்ற ஆப்ஜெக்டை நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து பேரலாக வர்ற ரே வந்து இந்த சென்டர்லேருந்து ஸோ பாசஸ் த்ரூ தி பிரின்சிபல் ஃபோக்கஸ். அண்ட் another one rule வந்து we can take another one color. ஸோ ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகிற ஒரு ரே வந்து வித்தவுட் எனி டீவியேஷன்ஸ் இஸ் ட்ராவல். ஸோ அப்போ நமக்கு இங்கே பாருங்களேன், ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு ரேயுமே மீட் பண்ணுற பாயிண்ட் எங்கே அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை வந்து நம்ம டாட்டர் லைனில் மார்க் பண்ணிக்கிறோம். இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு இங்கே கிடைக்கும். ஸோ ஃபோனில் கொஞ்சம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கிடலாம். ஸோ திஸ் இஸ் ஏ டேஸ் அண்ட் திஸ் இஸ் பி டேஸ். ஸோ இப்போ ஏபின்ற ஆப்ஜெக்ட்டு நமக்கு வந்து ஏ டேஸ் பி டேஸ் அப்படின்ற இங்கே இமேஜ் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ஹியூமன் ஐ இங்கே நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் க்ரீன் கலரில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து சரிங்களா, நம்மளுக்கு இதோட இமேஜ் நமக்கு இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஏ டேஸ் பி டேஸ், இந்த இமேஜ் வந்து என்லார்ஜ்டு இமேஜாக கிடைக்கும். ஸோ இதுதான் ரே டயக்ராம், இமேஜ் ஃபார்மேஷன்ஸ். ஸோ இங்கே புக்கில் கொடுத்துருக்கிறது இது பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹியூமன் ஐ, சாரி வி கேன் டேக். ஸோ இந்த ஹியூமன் ஐயிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபின்ற ஆப்ஜெக்ட்டு இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட்டு நமக்கு இங்கே ஏ டேஸ் பி டேஸ் அப்படின்ற இமேஜ் கிடைக்கும். ஓகே, ஏன்னா இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகாது. இங்கே பாருங்களேன், இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு எந்த சைடு தான் இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னா, லென்ஸ் ஆப்ஜெக்டை எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்குமோ அந்த சேம் சைடு ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இமேஜ் வில் பி ஃபார்ம் ஏ டேஸ் பி டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கப்பா, இஸ் a simple microscope as a convex lens of short focal length
It is held near the eye to get enlarged image of small object. ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்டை நம்ம லென்ஸுக்கு முன்னாடி வைக்கும்போது என்லார்ஜ்டு இமேஜ் வந்து நம்மளுக்கு we can obtain. And second one is ஏபின்றது ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் அ பாயிண்ட் வித்தின் த ஃபோக்கஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ். நமக்கு இங்கே பாருங்கள் யூ வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் ஃபோக்கல் லென்த். ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் and observe eye is placed behind the lens. And as per this position நமக்கு இங்கே கான்வெக்ஸ் லென்ஸ் ப்ரொடியூசஸ் அண்ட் எரெக்ட் அண்ட் விர்ச்சுவல் அண்ட் என்லார்ஜ்டு இமேஜ் ஏ டேஸ் பி டேஸ் அப்படின்ற நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஏபின்ற ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறோம். அண்ட் அதிலிருந்து நம்மளுக்கு ஏடாஸ் பிடாஸ்ன்ற இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இமேஜை வந்து நம்ம பார்க்குறது வந்து அப்சர்வர் ஐ இஸ் பிளேஸ்டு ஜஸ்ட் பிஹைண்ட் த லென்ஸ். லென்ஸுக்கு பின்னாடி நம்ம அப்சர்வர் வந்து ஈஸியாக என்லார்ஜ்டு இமேஜை பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ஹியர், த இமேஜ் ஃபார்ம்டு இன் த சேம் சைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அதோட டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா லீஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும் 25 சென்டிமீட்டர். இது டிஸ்டிங்க் விஷன். நார்மலாக நம்ம ஹியூமன் ஐ வந்து நார்மல் ஐ அப்படின்னா 25 சென்டிமீட்டரில் ஈஸியாக ஏதோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கை வந்து ரீட் பண்ணணும் 25 சென்டிமீட்டரில் வித்தவுட் எனி ஸ்ட்ரெயின் ஈஸிலி வி ஹாவ் டு ரீட் எனி புக்ஸ் ஆர் எனி திங். அதை நம்ம என்ன சொல்லலாம்னா டிஸ்டிங்க் விஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த இமேஜ் வந்து இந்த டிஸ்டிங்க் விஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். 25 சென்டிமீட்டர்லேயே நம்ம வித்தவுட் எனி ஸ்ட்ரெயின் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் நெக்ஸ்ட். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஆர் யூஸ்டு. ஃபஸ்ட் ஒன் இஸ் பை வாட்ச் ரிப்பேர்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ். வாட்ச் ரிப்பேர் பண்ணுற இடத்துல அந்த ஜுவல்லர்ஸ் அவங்க செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டு ரீட் ஸ்மால் லெட்டர்ஸ் கிளியர்லி அண்ட் டு அப்சர்வ் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன்செக்ட் அண்ட் எக்ஸெட்ரா. டு அப்சர்வ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸில் யூஸ் ஆகும். ஓகேப்பா. அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் is also used, see the tiny objects. இதுவும் வெரி ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ், டைனி ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக பார்க்குறதுக்கு வந்து நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இட் ஹாஸ் பெட்டர் மேக்னிஃபிகேஷன்ஸ் பவர் தென் த சிம்பிள் மைக்ரோஸ்கோப். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட பெட்டர் மேக்னிஃபிகேஷன் இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஓகே, ஹியர் லென்ஸோட இங்கே பார்த்தீங்கன்னா லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை நம்ம டிக்ரீஸ் பண்ணும்போது அதோட மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து கேன் பி இன்க்ரீஸ்ட். ஓகேப்பா. ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி லென்ஸ் டிக்ரீஸிங் அண்ட் மேக்னிஃபிகேஷன் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப் கேன் பி இன்க்ரீஸ்ட். லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை நம்ம டிக்ரீஸ் பண்ணும்போது மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் மைக்ரோஸ்கோப்பில். ஓகே, ஸோ டியூ டு கன்ஸ்ட்ரக்ஷனல் லிமிட்டேஷன்ஸ். ஸோ அப்போ நம்ம ஃபோக்கல் லென்த்தை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறது சரிங்களா. இந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி லென்ஸ் கேனாட் பி டிக்ரீஸ்டு பியாண்ட் த செர்டைன் லிமிட். இப்போ டியூ டு கன்ஸ்ட்ரக்ஷனல் லிமிட்டேஷன்ஸ் லென்ஸ் செய்யும்போது நம்ம ரொம்பவும் கம்மி பண்ண முடியாது, டிக்ரீஸ் பண்ண முடியாது எதை ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி லென்ஸ். ஸோ ஃபார் தட் திஸ் ப்ராப்ளம், ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ திஸ் ப்ராப்ளம் கேன் பி சால்வ்டு பை யூஸிங் டூ செப்பரேட் பை கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம ரொம்ப எவ்வளோக்கெவ்வளோ நம்ம அந்த ஃபோக்கல் லென்த்தை டிக்ரீஸ் பண்ண முடியலை அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறலாம் அப்படின்னா யூஸிங் டூ செப்பரேட் கான்வெக்ஸ் லென்ஸ் பை கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ அதோட இப்போ ஸ்ட்ரக்சர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஒர்க்கிங் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத இந்த ரே டயக்ராமில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஐ லென்ஸ். இது கான்வெக்ஸ் லென்ஸ் தான். ஏன் ஐ லென்ஸ்னு சொல்கிறோம்னா இங்கே தான் நம்ம இந்த லென்ஸில் தான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ இந்த லென்ஸில் தான் நம்மளுக்கு ஃபைனல் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஐ லென்ஸ். அண்ட் இங்கே இந்த லென்ஸ் ஃபஸ்ட்டு லென்ஸ், இதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறதுனால ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு ட்ரா த ரே டயக்ராம். எப்படின்றத நம்ம ட்ரா பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், நம்ம எடுத்துக்கிறது ஷார்ட் ஃபோக்கல் லென்த்தில் உள்ள ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறோம். அண்டு இங்கே ஃபோக்கஸ் இருக்கும். ஓகே, இந்த ஃபோக்கஸ் வந்து நம்ம பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு இந்த சைடு, சரிங்களா? டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு கூட இருக்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? ஆப்டிக்கல் சென்டரில் இருந்து. ஸோ இங்கேருந்து வர பேரலாக வர்ற ரே வந்து எது வழியாக நமக்கு போகும் அப்படின்னா ஃபோக்கஸ் வழியாக. அண்டு இது வந்து என்னென்னா கரெக்டாக எங்கேப்பா, ஆப்டிக்கல் சென்டர் வழியாக. ஸோ அப்போ நமக்கு இங்கே பாருங்கள், ஆப்டிக்கல் சென்டர் வழியாக கரெக்டாக ட்ரா பண்ணணும் ரே டயக்ராம். ஃபோனில் வரைகிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இங்கே வந்து இதை வந்து நம்ம ஆப்ஜெக்டை வந்து ஏபின்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து என்னதுப்பா, சேம் அதே தான், ஏ டேஸ் பி டேஸ். ஸோ இங்கே இமேஜ் கிடைக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து வந்து இங்கே வந்து எனக்கு ஒரு லாங் ஃபோக்கல் லென்த்தில் இதோட டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த லென்ஸ் வந்து ஐ லென்ஸ், இந்த லென்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ், திஸ் இஸ் ஐ லென்ஸ். ஸோ இந்த ஐ லென்ஸ் இப்போ பாருங்களேன், இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் உள்ளது ஐ லென்ஸ். இந்த ஐ லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட் எதுப்பா, இந்த இமேஜ் தான். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஐ வில் டேக் another one கலர். இங்கே பாருங்கள், இந்த கலர். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லென்ஸுக்கு ஏ டேஸ் பி டேஸ் வந்து இமேஜாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே இமேஜில் பேரலாக போகிற ரே வந்து இது வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ், சாரி இப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகும். அண்ட் ஆப்டிக்கல் சென்டர் வழியாக வர்ற ரே வந்து வித்தவுட் எனி டீவியேஷன்ஸ் இஸ் ட்ராவல். சரி, இப்படி வராது. கொஞ்சம் நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இமேஜ் வந்து இங்கே கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதையும், ஸோ இங்கேருந்து வர்றது இப்படி வரும். ஸோ இந்த ரெண்டு ரேயுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து எனக்கு இங்கே கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ பாருங்களேன்ப்பா, இது வந்து ஆப்ஜெக்ட்டு, இது வந்து இமேஜு. ஸோ இந்த லென்ஸுக்கு இது ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் எனக்கு எங்கே கிடைக்குது, இங்கே கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ இது ஏ டேஸ் பி டேஸ், இந்த லென்ஸுக்கு ஏபி. ஸோ இங்கே வந்து எனக்கு ஏ டேஸ் பி டேஸ்ன்ற இமேஜ் கிடைக்குது. ஓகே, திஸ் இஸ் த இமேஜ், ஃபைனல் இமேஜ் நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த இமேஜ் ஃபார்மேஷன் இன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இங்கே ஃபஸ்ட்டு ஒன் இஸ் இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப், இங்கே பாருங்கள், இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டூ கான்வெக்ஸ் லென்சஸ், ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் உள்ள அண்ட் ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த்து அண்ட் டயாமீட்டர் ஆல்சோ வெரி லெஸ், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் நியர் த ஆப்ஜெக்ட், அந்த தான் வந்து நம்ம ஆப்ஜெக்டிவ் பக்கத்தில் இருக்கிறதுனால ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆர் ஆப்ஜெக்டிவ் பீஸ். ஸோ அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆர் அப்ஜெக்டிவ் பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
the lens with its larger focal length and larger aperture placed near the observer eye. அப்சர்வர் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற லென்ஸ் வந்து ஐ லென்ஸ் ஆர் ஐ பீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். Both the lenses are fixed in the narrow tube with adjustable provisions. அட்ஜஸ்டபிள் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு லென்ஸையுமே ஒரு பைப் மாதிரி இருக்கும், ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப்பில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ரெண்டு லென்ஸஸுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம். ஸோ திஸ் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அண்ட் நமக்கு ஒர்க்கிங் வந்து இமேஜஸ் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா, நம்ம ஏபி ப்ளேஸ் பண்ணுறோம் அண்ட் ஏடாஸ் பிடாஸ் இமேஜ் கிடைக்குது. செகண்ட் லென்ஸுக்கு வந்து நமக்கு அது இமேஜ் கிடைக்குது. அண்ட் இமேஜ் பிஹேவ்ஸ் as the object for the eye lens and position of the eye lens. ஸோ இங்கே இந்த ஐ லென்ஸுக்கு சரிங்களா, இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்குது, இது இமேஜ். திஸ் இமேஜ் பிஹேவ்ஸ் as the object for the eye lens. இந்த ஐ லென்ஸுக்கு இந்த இமேஜ் வந்து ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும், பிஹேவ் பண்ணும். ஸோ த பொசிஷன் ஆஃப் தி ஐ லென்ஸ், இந்த ஐ லென்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். எந்த மாதிரி அப்படின்னா, ஆக்சுவலி இந்த ஐ லென்ஸ் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த ஐ லென்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஐ லென்ஸ்லேருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு இமேஜஸ் வந்து எப்படி கிடைக்கிது அப்படின்னா, த ஐ பீஸ் ஃபார்ம்ஸ் எ விர்ச்சுவல் என்லார்ஜ்டு அண்ட் எரெக்ட் இமேஜ். ஏன்னா இங்கே பாருங்கள், இது வந்து என்னதுப்பா, இது ஆப்ஜெக்ட்டு. ஸோ இதுதான் நமக்கு இமேஜ். ஸோ சேம் சைட்லேயே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இமேஜ் கிடைக்குது. ஸோ அப்போ நமக்கு அது என்னன்னு சொல்லுவோம், எரெக்ட் இமேஜ், என்லார்ஜ்டு இமேஜ், விர்ச்சுவல் இமேஜ் ஆன் த சேம் சைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஒர்க்கிங் முடிஞ்சு. அண்ட் செகண்ட் ஒன் இஸ், செகண்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஹஸ் 50 to 200 times more magnifications power than simple microscope. பாருங்கள், சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட how much time is more magnifications வந்து 50 to 200 times வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு, ஸோ மோர் மேக்னிஃபிகேஷன்ஸ். அப்போ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட பெட்டர் மேக்னிஃபிகேஷன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். பட் நமக்கு வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னால் ஒரே ஒரு லென்ஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னால் நம்ம வி ஹாவ் டு யூஸ் பை கான்வெக்ஸ் லென்ஸ், 2 கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் ஸோ தேர்ட் ஒன் இஸ் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். ஸோ இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, பிட்வீன் த ஒரு 2 பாயிண்ட்ஸ் நம்ம ஒரு 2 பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறோம், வெரி மைன்யூட் பாயிண்ட்ஸ். அந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அந்த 2க்குள்ள டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத we can't measure that value, but using the traveling microscope, one of the best instrument for measuring very small length with high degree of accuracy at the order of 0.01 millimeter. 0.01 millimeter ரேஞ்சில் சரிங்களா, வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸை அக்யூரேட்டாக நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ அதுதான் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். அண்ட் இது எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் வெர்னியர். அண்ட் இதோட லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 0.01 millimeter. 0.01 millimeter. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இமேஜ் ஃபார்மேஷன்ஸ் எதுவும் நமக்கு கொடுக்கல. ஸோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். ஸோ லேர்ன் திஸ் ஆல் த கான்செப்ட், everything, study well. Thank you students, thank you.